மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார், ஏற்கனவே அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலரும் தாவேகா பக்கம் சென்று கொண்டிருக்கூடிய நிலையில் அதிமுக மீண்டும் ஒன்றிணைக்கப்படும், வெகு விரைவில் இது நடைபெறும் என அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளர் கே சி கருப்பண்ணன் பேசியிருக்கிறார். அதிமுக மீண்டும் ஒன்றிணையக்கூடிய பாதையை நோக்கி பயணிக்கிறதா என்ற கேள்வியும் இப்போது ரொம்ப அழுத்தமாக ஏற்பட்டிருக்கிறது. உங்களுடைய பார்வையில் சார்? குதிரைகள்லாம் போன பிறகு லாயத்தை மூடின கதையா இருக்கு அதிமுகவுடைய நிலைமை. அதாவது பழனிசாமியுடைய ஏபிஎஸ் உடைய செயல்பாடுகள் காரணமாக தான் அதிமுகவுக்கு இந்த நிலைமை வந்திருக்கு. விலகி எல்லாரையும் விளக்கிறது, இப்போ விலகி போறது போன்ற பல விஷயங்கள் கடந்த காலங்களில் ஓபிஎஸ் போன்றவர்களை, மேடம் சசிகலா போன்றவர்களை இணைத்து கொண்டு செயல்படணும், விலக்கினவங்களை சேர்க்கணும், விலக்கப்பட்டவங்களை சேர்க்கணும் அப்படின்னு பல முறை முன்னாள் அதிமுக மந்திரிகள் சொன்னாங்க. தேர்தலுக்கு முன்னாடியும் சொன்னாங்க, தேர்தலுக்கு அப்புறமும் தோல்விக்கான காரணங்கள் ஆராயறதுக்கு பொதுக்குழு கூட்டணும்னு சொன்னாங்க. ஆனால் எதையுமே கேட்காம ஒரு சர்வாதிகாரத்தனமாக கட்சியை நடத்தின ஒரு காரணத்தினால்தான் அதிமுக இந்த அளவுக்கு ஒரு தோல்வியை சந்திச்சதை நம்ம பார்த்தோம். ஆனால் அதிமுகவை கீழ்மட்டத்தில் தொண்டர்கள் ஓரளவுக்கு அப்படியே இருந்தாலுமே இடைநிலை மற்றும் மேல்மட்ட பிரமுகர்கள் தொடர்ந்து தாவேகாவுக்கு போய் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் இப்போ தோல்விக்கான காரணங்களுக்காக பல மாவட்டங்களிலிருந்து நிர்வாகிகளை கூப்பிட்டு ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார் இவர் இபிஎஸ் அவர்கள். குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகளோடு ஆலோசனை செய்த போது அங்கே எழுப்பப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, தினகரன் அவர்களை சேர்க்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் எழுப்பப்பட்டது. அதுக்கு முன்பெல்லாம் அதை பற்றியே பேசக்கூடாது என்று சொன்ன இபிஎஸ் அவர்கள் இப்போது அவர் ஒரு தனி கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சை ஓரளவுக்கு கடந்து போக முயற்சி செய்திருக்கிறார். இப்போ கருப்பண்ணன் அவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைக்க முயற்சி செய்வோம் என்று சொல்கிறார். இது ரொம்ப தாமதமான ஒரு செயலாக இருந்தால் கூட வரவேற்கத்தக்கது. அதிமுகவிலிருந்து விலகி இருக்கிறவங்க சேர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அவர்கள் இப்பவும் முயற்சி எடுக்கலைன்னா, இப்பவும் விலகி இருக்கிறவர்களை சேர்க்கறதுக்கான முயற்சி எடுக்கலைன்னா, இப்பவும் மிச்சம் மீதி உட்பட பலர் தாவேகாவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இனிமேலும் பழனிசாமி அவர்கள் தாமதப்படுத்தாமல் கட்சியை இன்னும் பலப்படுத்த வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்கிறது. அதற்கு விலக்கப்பட்டவர்கள், விலகியவர்கள், விலகி தனி கட்சி நடத்துபவர்கள், தினகரன் உட்பட அனைவரையும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அதிமுகவின் எதிர்காலத்தை உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் இபிஎஸ் அவர்களுக்கு இருக்கிறது. அதை அவர் செய்ய தவறுவாரே ஆனால் அதிமுகவை அழித்த பெருமை அவருக்கு சேரும். திரு பிரியன், முந்தைய காலங்களில் இது போன்ற முன்னாள் அமைச்சர்களோ அதிமுகவினுடைய மூத்தவர்களிடம் இது போன்ற பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பும் போது அது எடப்பாடி கே பழனிசாமியினுடைய முடிவு, அவர் தெரிவிப்பார், அவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி என்று பதில்களை வழங்குவார்கள். ஆனால் இப்போதைய சூழல்ல சேர்க்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை நோக்கி பல மூத்த தலைவர்களும் இந்த கருத்துக்களை வெளிப்படையாகவே தெரிவிக்க தொடங்குகிறார்கள். இந்த அழுத்தத்தின் காரணமாக எடப்பாடி திரு கே பழனிசாமி ஒன்றிணையக்கூடிய முயற்சியை எடுப்பார் அப்படின்னு தற்போதைய அரசியல் சூழல் நாம் புரிந்து கொள்ளலாமா? உங்களுடைய பார்வையிலும் அரசியல் அனுபவத்திலும் அதை எப்படி பார்க்கிறீங்க? இன்னைக்கு அதிமுக இருக்கிற சூழல்ல எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இபிஎஸ் அவர்கள் தள்ளப்படுகிறார். அவர் கட்சியை காப்பாற்ற முடியலன்றதான் உண்மை. கட்சியை தோல்விக்கு கட்சி இன்று தோல்வியடைந்த நிலையில் இருப்பதற்கு காரணம் பழனிசாமி ஒரு முக்கியமான காரணம். அதற்கு காரணம் அவர் மற்றவர்களை கொஞ்சமும் மதிக்காமல், மற்றவர்களுடைய ஆலோசனைகளை கேட்காமல் செயல்பட்டதுதான் ஒரு காரணம். ஆனா இன்னைக்கும் கிட்டத்தட்ட அதே நிலைமையோடு அவர் அதே பழைய அந்த செயல்பாடுகளையே, பழைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் அதே மாதிரியே தொடர்ந்தார் என்றால் இன்னும் கட்சி அழிவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அதனால இனிமேல் அவர் விழித்துக் கொண்டு கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டு ஒருங்கிணைத்துக் கொண்டு செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அதை அவர் செய்ய வேண்டிய அவசியம் காலத்தின் கட்டாயம். அது காலத்தின் கட்டாயத்தில் அந்த காலத்தின் கட்டாயத்திற்கேற்ப அவர் செயல்படவில்லை என்றால் கட்சி மேலும் சரியுடையதை அவரால் தடுக்க முடியாது. அதனால இந்த இடத்துல அவர் விழித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அல்லது தன்னுடைய அந்த பிடிவாதமான ஒரு செயல்பாடுகளை நிறுத்தி கொண்டு கொஞ்சம் எல்லோரையும் அரவணைக்க வேண்டிய ஒரு போக்கை காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை நோக்கி அவர் செயல்பட வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு மிச்சம் மீதி இருக்கிற கட்சி தொண்டர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இல்லாட்டி இன்னும் மீண்டும் பலர் இன்னும் தாவேகாவுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை தடுத்து நிறுத்த வேண்டிய கட்டாயம், பொறுப்பு பழனிசாமிக்கு இருக்கிறது. அப்போ விலகி இருக்கின்ற விலக்கினவர்களை ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்கிறது. அது தினகரனாக இருந்தாலும் சரி, அவர்கள் மேடம் சசிகலாவாக இருந்தாலும் சரி, எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டு ஒரு பழைய அதிமுகவாக பயணப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. தன் சுயநலம் காரணமாக தனக்கு மற்றவர்கள்லாம் வந்துட்டாங்கன்னா தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வரும் என்று பழனிசாமி பழைய ஸ்டைல்லேயே தொடர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணினார்னா நிச்சயமாக அதிமுகவின் அழிவை தடுக்க முடியாது, சரிவை நிறுத்த முடியாது.
திரு பிரியன், ஏற்கனவே அதிமுகவில் இருந்து பல மூத்தவர்கள் தாவேக்காவில் ஐக்கியமாகி விட்டார்கள். ஒன்றிணைவு என்பதன் மூலம் அதிமுகவினுடைய பழைய நிலைப்பாட்டை மீட்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் எழுகிறது இல்லையா? முயற்சி எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதாவது எல்லாம் நம்பிக்கையோடு செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கு. எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க, எனக்கு பிறகும் இந்த கட்சி 100 வருஷ காலம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தொடர்ந்து தன்னுடைய செயல்பாடுகள் காரணமாக இந்த கட்சியை ஒரு சரிவு நிலைக்கு கொண்டு வந்து விட்டார். இப்போ அவர் விழித்துக் கொள்ள வேண்டும், அல்லது இந்த கட்சியை சீரமைப்பதற்கான நடவடிக்கையில் இறங்க வேண்டும் என்பது இருக்கிற மிச்சம் மீது இருக்கிற தொண்டர்களின் எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பையும் அவர் சரி செய்யாவிடில், அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி அவர் நடக்காவிட்டால் நிச்சயமா மிச்சம் மீது இருக்கிறவங்க தாவேக்காவுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திட்டமிட்டபடி அதிமுகவை குறிவைத்து தாவேக்கா எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கிருந்து ஆட்களை இழுக்கிறார்கள். இது நல்லாவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியும். அப்போ தன்னுடைய கட்சியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவசியம், அதிமுகவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இன்னைக்கு பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடிக்கு முக்கியமான ஒன்று. ஸோ அதை விட்டுட்டு அவர் யார் போனாலும் போகட்டும் பரவாயில்லை என்ற மனநிலையில் அவர் இருந்தார் என்றால் கட்சி சரிவடைவதை இன்னும் மேலும் சரிவடைவதை தடுக்க முடியாது. அதே போல கட்சியை பலப்படுத்த வேண்டிய அவசியமும் இருக்கு. ஸோ இந்த இடத்துல அனைவரையும் விலகி இருக்கிற அனைவரையும் சேர்த்துக் கொள்ள வேண்டிய கட்டாயமும் அவசியமும் அவருக்கு இருக்கு. இது காலத்தின் கட்டாயம். இதை உணராமல் எடப்பாடி பழனிசாமி செயல்படுவார் என்றால் கட்சி மேலும் மேலும் சரிவடைந்து அது ஒரு லெட்டர்பேட் கட்சியாக அதிமுக மாறிவிடும். கட்சி ஒன்றிணைவது மட்டுமே சாத்தியம் என குறிப்பிட்டீர்கள். தொலைபேசி வாயிலாக இணைந்தமைக்கு நன்றி திரு பிரியன்.